இன்னைக்கு ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, டெக்னிக்கலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸை சீட் பண்ணி கடுப்பேற்றுறது தான் பார்க்க போகிறோம். இங்கே சீட்டிங்னா என்னென்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸை கஷ்டப்படுத்துறதில்ல, வேறு லெவலில் அவங்கள ஃபன் பண்ணி வெறுப்பேற்றுறது தான். நீங்களும் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி அவங்கள வேறு லெவலில் கடுப்பேற்றலாம். ஸோ ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிற ட்ரிக் என்னென்னா, 1 செகண்டில் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியில் மில்லியன் ஃபாலோவர்ஸை கொண்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வெறுப்பேற்ற போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு கூகுள் ஃபோட்டோ எடிட்டரான ஸ்னாப்சீட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணுறது முன்னாடி நமக்கு 2 ஸ்க்ரீன்ஷாட் தேவைப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல், அதாவது நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. நான் எதை போட்டு வச்சுருக்கேன்னா, நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் ஐடியை போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் ஐடியா யாரும் ஃபாலோ பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொன்று ஸ்க்ரீன்ஷாட் என்ன தேவைப்படும்னா, ஒரு செலிபிரிட்டியோட ஸ்க்ரீன்ஷாட் தேவைப்படும். நான் யாரோட போட்டு வச்சுருக்கேன்னா, ஃபுட்பால் பிளேயரான மெஸ்ஸி அவங்களோட ப்ரொஃபைலை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் வேணுமோ, நீங்கள் அத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு ப்ரொஃபைலை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் காமிப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலோட ஸ்க்ரீன்ஷாட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்டைல்ஸு, டூல்ஸு, எக்ஸ்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டூல்ஸை கிளிக் பண்ணி அதில் டபுள் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அது ஸ்க்ரீனில் கூட பார்க்கலாம். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ரெண்டாவது எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ரெண்டாவது எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண அப்புறம் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், மூவ் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்ச உடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிச்சிருப்பாங்க. அதை ஸ்க்ரீனில் கூட நீங்கள் பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணி 100% வச்சுக்கோங்க. அப்படி வச்சு முடிச்சப்பறம் நீங்கள் ஸ்க்ரீனோட மேலே பார்த்தீங்கன்னா, அதாவது ஐ பட்டனுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டு, ரீடு அதெல்லாம் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வியூ எடிட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் எடிட் பண்ணீங்களோ அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. நம்ம லாஸ்ட்டாக பண்ணதுன்னா டபுள் எக்ஸ்ப்ளோரர். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு 3 ஆப்ஷன் காமிச்சிருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டெலிட், இன்னொன்று வந்து எரேஸ் பண்ணுறது, மூணாவதாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு 3 ஆப்ஷன் காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து எரேஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எரேஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்த எரேஸ் பண்ணணுமோ அந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஸ்க்ரீனில் கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபாலோவர்ஸை மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அந்த இடத்த ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த எடிட்டிங்கோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% டிக்ரீஸ் பண்ணுற மாதிரியும் 100% இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டாவது ஃபோட்டோ தான் அழிக்க போகிறேன். ஸோ 100% இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த இடத்த எரேஸ் பண்ணணுமோ அந்த இடத்த எரேஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஃபாலோவர்ஸை மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணுறதுக்கு அதில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ண அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வெறுப்பேற்றுறதுக்கு நீங்கள் ஸ்டோரி போட்டோ இல்லை ஸ்டேட்டஸ் போட்டோ கடுப்பேற்றிக்கோங்க. ஸோ இது உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே உங்களோட பாஸ்வேர்டு தெரியும். நீங்கள் அவங்க கண்ணு முன்னாடி டைப் பண்ணுற பாஸ்வேர்டை அவங்க டைப் பண்ணால் அது ராங்குன்னு காமிக்கும். அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போயிட்டு டைம் பாஸ்வேர்டு அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நான் அந்த அப்ளிகேஷனை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு ஃபார்மேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, அதில் கரண்ட் டைம் அப்படின்னு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கரண்டில் என்ன டைமோ அதுதான் உங்கள் பாஸ்வேர்டு. 10:12 இருந்துச்சுன்னா 10:12 அப்படின்னு டைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகும். ஒருவேளை 10:13 ஆயிடுச்சுன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து 10:13 ஆயிரும். ஸோ நீங்கள் வேறு லெவலில் இது ட்ரை பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வந்து கரண்ட் டைம் ப்ளஸ் பின் கொடுத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் டைம் என்னவோ அதுவும் ப்ளஸ் உங்களோட பின்னு டைப் பண்ணால் மட்டும்தான் அன்லாக் ஆகும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரை பண்ணால் அது அன்லாக் ஆகாது. ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாஸ்வேர்டை நம்ம மெயின் பாஸ்வேர்டாக மட்டும் இல்லை, அப்ளிகேஷனுக்கு அதாவது ஆப் லாக்கரை யூஸ் பண்ணிக்கலாம், வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க தீம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாலுமே இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, உங்கள் முகத்தை வச்சே உங்கள் ஃபோனை கண்ட்ரோல் பண்ணலாம். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் காமிச்சு சீன் போட்டுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு EVA ஃபேஸ் மவுஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, இல்லை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, நம்ம ஃபேஸை வச்சே நம்ம ஃபோனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸ் எந்த டேரக்ஷனில் மூவ் ஆகுதோ அந்த டேரக்ஷனுக்கு அந்த கர்சரும் மூவ் ஆகும். அதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோனை. ஸோ உங்கள் ஃபோனை நீங்கள் டச்சே பண்ணாமல் வேறு லெவலில் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வேறு லெவலில். நம்ம நாலாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ஃபோன் வந்து பழைய மாடலாக இருந்தால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரை இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கெஸ்ட் மோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் ஃபோன் வந்து இப்போ உள்ள ஃபோனாக தான் நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு செகண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு அது எனேபிள் பண்ணவா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனேபிள் கொடுத்துட்டு
உங்களோட செகண்ட் ஸ்பேஸ்க்கான பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் கேட்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துவாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்குன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை ஆட் பண்ணவான்னு கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கும் செகண்ட் ஸ்பேஸுக்கும் ஒரே ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்காதீங்க. அது ஏன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக செகண்ட் ஸ்பேஸுக்கு போயிடும். ஸோ இப்போ வந்து உங்கள் ஃபோனை லாக் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ்க்கான பேட்டர்னை போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் வரும். செகண்ட் ஸ்பேஸ்க்கான பேட்டர்னை போட்டிங்கன்னா செகண்ட் ஸ்பேஸ்க்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் ஒரே ஃபிங்கர் பிரிண்ட்டை ரெண்டுக்குமே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டை போடும்போது நீங்கள் வந்து டேரெக்டாக செகண்ட் ஸ்பேஸ்க்கு தான் போவீங்க. அதனால தான் நான் ஒரே ஃபிங்கர் பிரிண்ட்டை ரெண்டுக்குமே வைக்காதீங்கன்னு சொன்னேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது உங்கள் ஃபோனை கேட்டால் நீங்கள் செகண்ட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் இருக்கிறது ஒன்றுமே செகண்ட் ஸ்பேஸில் இருக்காது. செகண்ட் ஸ்பேஸ் புதுசாக எம்டியாக இருக்கும். ஸோ உண்மையாலுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் கடுப்பாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடைசியாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா உண்மையாலுமே அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்கள் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு அடிஷ்னல் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டேப் பண்ணால் மேக்னிஃபிகேஷன் ஆகிற மாதிரியும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பட்டனில் அந்த மோடை எனேபிள் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ட்ரிபிள் டேப் பண்ணால் மேக்னிஃபிகேஷன் ஆன் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை எனேபிள் கொடுத்த அப்புறம் உங்கள் ஃபோனை நீங்கள் எப்போல்லாம் ட்ரிபிள் டேப் பண்ணிங்களோ அப்போல்லாம் அது ஜூம் ஆயிரும். நீங்கள் ஒரு விரலில் அதை மூவ் பண்ணிங்கன்னா அது மூவ் ஆகாது. நீங்கள் ரெண்டு விரலில் மூவ் பண்ணால் மட்டும்தான் அது மூவ் ஆகும். நீங்கள் மறுபடியும் பழைய நிலவே கொண்டு வரணும்னா நீங்கள் ட்ரிபிள் டேப் பண்ணால் நார்மல் ஆயிரும். ஒருவேளை இந்த மோடு எனக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரிபிள் டேப் பண்ணுற மோட ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா கண்ணில் யாருக்காவது குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் எதனா பண்ணுங்கள், எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வேறு லெவலில் கலாய்க்கலாம். ஒருவேளை உங்கள் ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு சொல்லிட்டு அவங்கள வேறு லெவலில் ஃபன் பண்ண வைக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் கலாய்க்க போகிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸை கலாய்ச்ச அப்புறம் வேணால் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். காட் பிளஸ். பை.